பிஜேபிக்கு தமிழ்நாட பிடிக்காது, தமிழ் மொழியை பிடிக்காது, தமிழ் மக்களை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லி, அதாவது பொய் சொல்லி இப்போ வரைக்கும் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழைய கட்சிகளாகட்டும் புதிய கட்சிகளாகட்டும். தமிழ்நாட்டில் பிறந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர் 2007 பிரசிடென்ட் கேண்டிடேட்டா நிற்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியை, திமுக கட்சியை பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஆதரவு தெரிவிக்கல. அப்பவே பிஜேபி கட்சி சொல்றாங்க இல்லைங்களா, தமிழ்நாடு பிடிக்காது, தமிழ் மொழி பிடிக்காது, தமிழ்நாட்டுல பிறந்தவங்களை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே பிஜேபி கட்சி வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க மதம் பார்க்கலைங்க, எந்த ஸ்டேட்னு பார்க்கல, எந்த மொழி பேசுறாங்கன்னு பார்க்கல, ஒரு நல்ல திறமையானவர் பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோட பிஜேபி பாத்தீங்க அப்படின்னா அப்துல் கலாம் ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா அன்னைக்கே திமுக அப்துல் கலாம் ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ண கிடையாது. 2007 குடியரசுத் தலைவருக்கான தேர்தலையும் பாத்தீங்க அப்படின்னா திமுகவை சார்ந்த எம்பிக்கள், அதாவது தமிழ்நாட்டை சார்ந்த எம்பிக்கள் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு கேண்டிடேட்டுக்கே சப்போர்ட் பண்ணலைங்க. அதே போலதான் இப்பவும் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய எம்பியும் திமுகவை சார்ந்த எம்பிகள் சப்போர்ட் பண்ண கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியை பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு சப்போர்ட் பண்ண கிடையாதுங்க. ஆனா இப்போ வரைக்கும் குடியரசுத் தலைவர் பதவிக்காகட்டும், துணை குடியரசுத் தலைவர் பதவிக்காகட்டும் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஒரு கட்சி பிஜேபி கட்சி மட்டும்தாங்க.